தென்காசி மாவட்டம் மேக்கரை அருகே விளைநிலத்திற்குள் புகுந்த யானைகளை விரட்டும் பணி 8 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தர மகேஷ், 8 மணி நேரத்திற்கு மேலாக யானைகளை விரட்டுகின்ற பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. இவ்வளவு தாமதத்திற்கு என்ன காரணம்? என்ன சிக்கல் நீடிக்கிறது யானைகளை துரத்துவதில்? பூங்குழலி, தென்காசி மாவட்டம் மேற்கரை வடகரை பகுதிகளில் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் வயல்வெளிகளிலும் தோட்டங்களிலும் யானைகள் அங்கு உள்ள விவசாய நிலங்களை பெரும் பாதிப்புக்குள்ளாக்கி வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று அதிகாலை முதல் நெல்வாலை என்று சொல்லக்கூடிய வடகரை பகுதியில் புகுந்த 4 யானைகள் கொண்ட ஒரு கூட்டம் அந்த பகுதியில் இருந்த வயல்வெளிகளுக்குள்ளும் தோட்டங்களுக்குள்ளும் தொடர்ந்து மாறி மாறி சென்று வந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த யானைகளை விரட்டும் பணியில் 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தொடர்ந்து அந்த யானைகளை விரட்டக்கூடிய பணிகளில் வெடி போட்டும் சைரன் எழுப்பியும் அந்த யானைகளை எழுப்பக்கூடிய பணிகளை அவங்க தொடர்ந்து மேற்கொண்டனர். இந்த சூழ்நிலையில யானை அங்கிருந்து வெளியேறி கல்குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு குளத்திற்குள் புகுந்தது. அந்த குளத்திற்குள் புகுந்த யானையானது அந்த குளத்திலிருந்து வெளியேற முடியாத சூழ்நிலையில் குளத்திற்குள்ளேயே நிற்கிறது. மேலும் அங்கிருந்து யானை விரட்டும் பொழுது அந்த யானை தன் வழித்தடத்தில் சென்றால் மட்டுமே நேரடியாக அது வனத்திற்குள் செல்லக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் வனத்துறையினர் அந்த யானையை நேரடியாக அதன் வழித்தடத்தில் விரட்டும் நோக்கத்திலே விரட்டி வருகின்றனர். இதன் காரணமாகவும் அந்த யானையானது தொடர்ந்து வெளியேறி வயல்வெளி பகுதிகளுக்கும் மீண்டும் குளங்களுக்கும் மாறி மாறி வந்த சூழ்நிலையில் அது மிகவும் ஒரு வேதனையான சூழ்நிலை இருக்கு. இங்க கூடிய விவசாயிகள் இருக்காங்க. விவசாயிகள்கிட்ட கேட்கலாம், என்ன பிரச்சனை? என்ன அதாவது வனத்தை விட்டு வடகரை பகுதியில் வனத்தை விட்டு வெளியே வந்த 12க்கும் மேற்பட்ட யானைகள் வனத்தை விட்டு வெளியே வந்துட்டு இந்த யானைகளை நாங்க விவசாய பயிர்களையும் விவசாய பயிர்களை முற்றிலும் சேதப்படுத்தி வருது. அது போக என்ன செய்யுதுன்னா, இது இப்ப விவசாய பயிரை அழிச்சது போக மனித உயிரை ஊருக்குள்ள அடிக்கடி எங்களை அச்சுறுத்தி வருது. விவசாய பணி செய்யறதுக்கு எங்க காலில் வரமாட்டுக்காங்க யாருமே. இப்ப எங்களுக்கு என்னன்னா, இதை நிரந்தரமான தீர்வு பண்ணணும். வனத்துக்குள்ள போகாம இருக்க யானைகள் எதுக்குன்னு கண்டறிச்சு அதுக்குள்ள வனத்துக்குள்ள போகணும். இப்ப அகழி வெட்டுதம்னு நாங்க பல்வேறு கோரிக்கை வச்சோம். அந்த விவசாயிகளும் பொதுமக்கள் கோரிக்கை வச்சதுனால அகழி வெட்டுதம்னு சொல்லிருக்காங்க. இந்த அகழி வெட்டுறதுக்கு முன்னாடி யானையை பூரா வனத்துக்குள்ள அனுப்பிட்டு தான் அகழி வெட்டணும். ஏன்னா எங்க விளைநிலங்களுக்குள்ள யானைகளை வனவிலங்களை விட்டுட்டு யானைகளை விட்டுட்டு வெட்டினோம்னா அது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு இழப்பீடு மட்டும் கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. 9 ஆவணங்கள் கொண்டு போய் நாங்க போய் சேர்த்தாலும் ஒரு இழப்பீடு சரியா கிடைக்க மாட்டேங்குது. இப்படி பல்வேறு கஷ்டங்கள் நாங்க இருக்கோம். விவசாயமே பார்க்க முடியாம எங்களுக்கு பிச்சைக்காரன் ஆகிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு தமிழக அரசு இதுல கவனம் செலுத்து. போர்க்கால அடிப்படையில் இந்த யானைகள் வனத்துக்குள்ள அனுப்பி எங்களுக்கு நிரந்தரமான தீர்வுனா தான் நாங்க விவசாயம் பார்க்க முடியும். இதுல போக என்னன்னா அங்கங்க 500 ஏக்கர் 300 ஏக்கர் எங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் காலையிலிருந்து 8 மணி நேரமாக விவசாயிகள் மற்றும் வனத்துறையினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு மத்தியிலே இந்த யானை இந்த கல்குளம் என்று சொல்லக்கூடிய அந்த குளத்திலே முகாமிட்டுள்ளது. மேலும் 5 மணிக்கு பிறகு இந்த யானை நகரும் என்று வனத்துறையினர் தெரிவிக்கிறாங்க. அதுவரை அவங்க எவ்வளவு வெடி போட்டு பார்த்தோம், எவ்வளவு அதை வெளியே அனுப்புவதற்கான போராட்டங்களை பண்ணி பார்த்தோம். இதுவரைக்கும் அந்த யானை அதே இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி உள்ளது. பூங்குழலி, நன்றி சுந்தர மகேஷ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.